சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் என்ன சார் அந்த டெக்கரேஷன்லாம் பாருங்க. ஆமாடா சூப்பராக சூப்பர். என் தங்கச்சி சொன்னா கரெக்டா இருக்குல்ல. அந்த டிசைனை கொஞ்சம் மாத்தி வச்சிருந்துக்கலாம். அண்ணா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுண்ணே. எலி பொரியல சிக்கிருச்சு. ஏத்தா உனக்கு ஏதோ மண்டங்கட குழம்பு போச்சா? ஏதோ எலின்ற பொறின்ற எனக்கு ஒன்றும் புரியலக்கா. கவனிச்சிங்களா? போகும்போது சாதாரணமா போனவன் வரும்போது எதுக்கு முகமுடி போட்டுட்டு வரா? மாட்டணும். ஆத்தா என்ன அதுக்கு அங்க போயிட்ட? திருட்டுத்தனம் பண்றதுக்கு தனி கோர்ஸ் படிச்சிருப்பான் இருக்க. அண்ணே வா. அண்ணே என்னென்ன இது? ரஞ்சித் வருவான்னு பார்த்தா வேற ஒருத்தன் வரா. அண்ணே ஒருவேளை ரஞ்சித் வேற யாரையாவது அனுப்பி வச்சிருப்பானே? அடையாமா நீ வேற. எனக்கு அவனை பார்த்ததுல இருந்து ஒரே படபடப்பா இருக்கு. பசியில படபடப்பா இருக்குதா இல்ல பயத்துல படபடப்பா இருக்குதான்னு தெரியலம்மா. அண்ணே இரு கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். என்னத்தம்மா யோசிக்கிறது? மண்டபமா இருந்தா கூட 4 பேர் அங்கிட்டு இங்கிட்டு போவானுங்க, கூப்பாடு போட்டு காப்பாற்ற சொல்லலாம். இது மொட்டை மாடி, இங்கிருந்து கத்துறோம்லாம் எவனுக்குமே கேட்காதே. தங்கச்சி கன்ஃபார்ம் இவன் அந்த கேடி பையன் ரஞ்சித் அனுப்பின ஆளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பையில ஏதோ வெப்பன் வச்சு அனுப்பியிருக்காமா. ஐயோ இந்த நேரம் பார்த்து என்கிட்ட எந்த வெப்பனுமே இல்லையே. அண்ணே பயப்படாத, நான் என்னோட பேக்ல ஒரு பட்டன் கத்தி வச்சிருக்கேன். அப்படியா? சைடுல பாரு, சைடுல இருக்கு.
என்னம்மா கத்தி ரொம்ப சின்னதா? சின்னதோ பெருசோ குத்துனா இறங்கணும், அதுதான் முக்கியம். நீ பயப்படாத, நாம 2 பேரு, அவன் ஒத்த ஆளு. நீ கவலைய விடு, தைரியமா இரு. நீ பயப்படாத. தைரியமா தான் இருக்கேன், தைரியமா தான் இருக்கேன். யாரா நீ? எவன்டா நீ? என்ன எங்களை திட்டம் போட்டு தாக்க வந்திருக்கியா? கொத்துன சொல்லிடுவேன். யாரா என்னம்மா நீ பேசிட்டே இருக்கிற? சூரி விடுமா, செத்ததுக்கு அப்புறம் யாரும் பாத்துக்கலாம். என்னடா சொல்லிடுவா, சொல்லிடுவா. இருங்க, நான் தான். நாசமா போறவன் சர்வர் கெட்டப்ல வந்திருக்கானா? இருக்கட்டும் இருக்கட்டும். அட பாவி. ஐயோ, கொஞ்ச நேரத்துல எங்க வயித்துல புளிய கரைச்சிட்டப்போ. நல்ல வேலை என் தங்கச்சி உன்னை குத்துறதுக்கு முன்னாடி சொன்ன, இல்லைன்னா இந்நேரம் ஆம்புலன்ஸுக்கு போன்ல பண்ணிருக்கணும். என்னையா மருமகனே, என்ன கோலம் இது? வேற வழி, நீங்க 2 பேரும் போட்டு என்ன பணம் படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் இப்படிதான் வர முடியும். பின்ன என்ன மருமகனே, நீ என்ன எங்களுக்காகவா பயப்படுற? நீ செஞ்ச போக்கிரித்தனத்தை பார்த்துதான் நீ பயப்படுற. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவ்ளோ பயப்படுற. என்னவோ எல்லா பழியையும் எங்க மேல தூக்கி போடுற. ஆக இவங்க கூட்டணி போட்டுதான் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. தம்பி, இந்த தப்பு பண்ணவன் தண்ணி குடிச்சாகணும், உப்பு தின்னவன்னு ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதான் உனக்கு தெரியுமே. கமான் காய்ஸ், உங்க கூட வாதாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எப்ப பாரு பணம் பணம்னு, இதை விட்டா உங்களுக்கு எந்த பேச்சுமே தெரியாதா? உங்களுக்கு பணம் கொடுக்கதான் நான் மாறு விஷயத்துல வர வேண்டியதாயிடுச்சு. என்ன இது? இவன் எதுக்காக இந்த பரமேஸ்வரிக்கு பணம் கொடுக்கறான்? விஷயம் பெருசாதான் இருக்கும் போல இருக்கே. மருமகனே, நீ எங்களுக்கு தர பணம் சாதாரண பணம் இல்ல மருமகனே. நீ செஞ்ச தப்புக்கு நீ கொடுக்கற விலை.